ரிஸ்க் தட்டுப்பாடா, வாழ்வாதாரத்தில் பிரச்சனையா, சரியான வாழ்வாதாரத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும் என்பதை விரும்புகிறீங்களா? புலம்பிக் கொண்டு இருக்க வானம். அல்லாஹ் சோதிக்கிறான், நல்லவர்களை அதிகமாக சோதிப்பான். அது 1 மாதம் 2 மாதம் என்று தெரியாது, பல வருட கணக்காக இருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா பல வருடமாக சோதித்தான் குழந்தை பாக்கியத்தால். அதே போல ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். இதுமாய் நபிமார்கள் சாலிஹான நல்லடியார்களை பற்றி சொல்லலாம். அதையும் விட மேலாக சொல்வதாக இருந்தால் நம்முடைய கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அல்லாஹ் அதிகமாக சோதித்தான். இந்த ரிஸ்குடைய தட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல வாழ்வாதாரத்தை பெறுவதற்கு ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் ஒவ்வொரு நாளும் 300 தடவை ஓதிக்கொண்டு வாருங்கள். துல்ஹிஜ்ஜா பிறக்கிறதே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள், இந்த 10 நாட்களிலேயும் ஓத வேண்டிய சிறப்பு வாய்ந்த ஒரு துஆ. இந்த துஆவை யாரெல்லாம் ஓதிக்கொள்வார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அப்படியான ஒரு சூரா சுருக்கமான முறையில் அந்த துஆவையும் இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லி போட்டு இருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் கீழே சின்ன ஒரு ப்ளே பட்டன் ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.